ஏய் இப்போ தான் குழம்பு சூடு பண்ணிட்டு இருக்கேன். பாப்கார்னா இப்பயே வேணுமா? பண்ணலாமா பாரு. இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிருக்கேன், கொஞ்சம் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து சோளம் கார்ன் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கார்ன் போட்டுக்கலாமா? நீ கொண்டு வந்த கார்ன் கம்மியாக தான் இருந்துச்சு, நான் எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்க, இதுக்கு வந்து அதிகமான எண்ணெய் தேவையே படாது. இது கரெக்டாக ஒரு சமமான அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, சால்ட்டு, அவ்வளோதான். சிம்லேயே வச்சுக்கணும். இதை வெடிக்கிறத பார்க்கலாமா? நீ பண்ணுறியா? இது வெயிட். ஒன்று வெடிக்க ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு வந்து நம்ம எடுத்து மூடிடணுங்க. இல்லாட்டி வீடு ஃபுல்லாக பாப்கார்னாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, சிம்மில் வச்சு தான் இதை வந்து கொஞ்சம் இது பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம். அப்பப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ குறைச்சிக்கலாம், ஏன்னா ஃபுல் காரணமே வெடிக்கணும் இல்லையா? அதுக்காக தான். எடுத்துடாதடா, வெடிச்சிடும்டா. பாருங்க எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துடலாமா? எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்க. மூடிடலாம். இன்னும் வெடிக்கணுங்க, இன்னும் நிறையா கார்ன் வந்து இருக்குது. அதில் வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கோம், மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேணும்னா. நம்மளோட விருப்பம் தாங்க. எண்ணெய் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது கடையிலே விற்கிது. பாப்கார்ன் சோளம் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பாருங்கள், இப்போ வந்து சத்தம் ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அடங்கிருச்சு. ஓ, நம்ம எவ்வளோ போட்டோம், எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நான் கொட்டுறேன். இப்போ நிறைய இருக்குடா. வேறு எதுலேயே கொட்டிக்கலாமா? பாருங்கள், உள்ளே ஒன்று கூட விடாமல் எல்லாமே பொரிஞ்சிருச்சுங்க. அதான் விஷயமே இதில். ஏன்னா சிம்மில் வச்சா எல்லாமே பொரிஞ்சிடும். ஆயிலெல்லாம் அவ்வளோக்கா அந்த அளவுக்கு இருக்காது. நெய் போட்டால் குழந்தைங்களுக்கு இனிமேல் ஹெல்த்தி தான். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாரு. என் பசங்களுக்கு சின்ன குழந்தைலேருந்து அவங்க சாப்பிடுவானுங்க. கொஞ்ச நாள் கேப் விட்டுறேன்டா. நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இது வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு 20 ரூபாய்க்கு இவ்வளோ பாப்கார்ன் வந்துடும். இன்னும் 1/4 கிலோவே 50 ரூபான்னு நினைக்கிறேன். நான் 2 டைம் செஞ்சுருக்கேன். இப்போ நான் 2வது வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமானனால போட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு குக்கிங் வீடியோவில் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு டைமே இல்லைங்க, அதனால தான் போட முடியல. இந்த மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்பப்போ ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க.